ஹாய் ஹலோ, வெல்கம் டு ஜென்னாக் சேனல். நம்ம சேனலில் டெய்லி ஒரு கோர்ஸை பற்றி, ஒரு காலேஜை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ இன்னைக்கு சண்டேன்றதுனால எவ்ரி சண்டே நம்ம ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி போடலாம் அப்படின்னு ஒரு பிளானு. ஒரு இண்டிவிஜுவல் பற்றியோ, இல்லைன்னா ஒரு கம்பெனியை பற்றியோ, ஒரு ஆர்கனைசேஷன் பற்றியோ, அவங்க எப்படி ஜீரோலேருந்து ஒரு ஹீரோ ஆனாங்க அப்படின்றது நம்ம எவ்ரி சண்டே அதை ஒரு டாப்பிக்காக வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதில் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சண்டே. இதில் இன்னைக்கு நம்ம விகேடி பாலன் சாரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் விகேடி பாலன் பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்துட்டு இருந்த ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்லீப்பர். அவர் வீடு எதுவுமே இல்லாமல் திருச்செந்தூர் கிராமத்துலேருந்து ஓகேங்களா, பிளாட்ஃபார்மில் எக்மூர் ஸ்டேஷனில் படுத்துட்டு இருந்த ஒருத்தர். அவர் எப்படி ஒரு பல கோடிக்கு ஓனர் ஆனாரு, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் ஆனாரு, அவருக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஜஸ்ட் சண்டேன்றதுனால ஒரு 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 இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி, சக்ஸஸ் ஸ்டோரி பார்க்கலான்ட்டு. இது இல்லாமல் உங்களுக்கு கரியர் கைடன்ஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கு, ஏதாச்சும் படிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஏதாவது காலேஜ் பற்றி தெரிஞ்சுக்கணும், என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் கீழே. இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ விகேடி பாலன் இவர் திருச்செந்தூரில் பிறந்தார் 1954. இவர் தான் மதுரா டிராவல் சர்வீஸ் ப்ரைவேட்டோட ஓனரு. இவர் அதான் ஸ்டார்ட் பண்ணார். ஸோ இவரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல், ஒரு லோ மிடில் கிளாஸ் கூட இல்லை, பிலோ ஆவரேஜ் அந்த மாதிரியான ஃபேமிலி. திருச்செந்தூர்லேருந்து வந்தார். பேரண்ட்ஸ் டெய்லி வேஜஸ் தான் வேலை பார்த்தாங்க. டெய்லி கூலி வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சாப்பாடு. அதுக்கப்புறம் 1981 சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு ஒரு படம் எடுக்கணும், ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும்னு வந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காம எக்மூர் ஸ்டேஷன்லேயே ரொம்ப நாள் 6 to 7 months படுத்திருந்தாராம். ஒரு மாதிரி மைண்டே ஒர்க் பண்ணாமல், ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, மைண்டே வேலை செய்யாமல், என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் வாழ்ந்திருக்காரு. அது அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு ஒரு 5 years முன்னாடி. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரயில்வே ஸ்டேஷனில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, திடீர்னு இந்த அப்போல்லாம் இந்த பொய் கேஸ் போடுவாங்க. மாதத்துக்கு ஒரு 50 கேஸ் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு பொய் கேஸ் போடுவாங்க. அதில் இந்த பிளாட்ஃபார்மில் இருக்கிறவங்க எல்லாம் கூட்டிகிட்டு போய் பொய் கேஸ் போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் இவர் அடித்து நிற்க வச்சிட்டு இருந்தாங்களாம். இவர் அங்கே பக்கத்துலேயே விசாரிக்கிறாராம், என்ன எதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைக்கு போய் கோர்ட்டில் ஆஜர் பண்ணிட்டு ஜெயிலில் போட்டுருவாங்க அப்படின்னு. இவருக்கு டப்புன்னு நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆனோம்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருக்காரு. ஓடி கடகடன்ட்டு போய் போலீஸும் பின்னாடி துரத்திருக்கு. ஓடி ஓடி ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஓடி உட்காந்த பிறகு காலையில் 5 மணிக்கு விடிஞ்ச பிறகு முன்னாடி ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்களாம், பின்னாடி ஒரு 200 பேர் உட்காந்துருக்காங்களாம். அதுதான் அமெரிக்கன் கவுன்சில் தான். ஸோ அப்போல்லாம் விசாக்காக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த காலையில் 5 மணிலேருந்தே நிற்பாங்களாம். இவர் அது போய் நின்ன உடனே அங்கே ஒருத்தர் "பா, இந்த பிளேஸ் நான் எடுத்துக்கிறேன், உன் பிளேஸ் எனக்கு கொடு" அப்படின்னு சொல்லி ஒரு ₹2 கொடுத்தாராம் 1981. அப்போது அந்த ₹2க்காக அந்த பிளேஸை விட்டு கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அதை டெய்லி பேசிஸில் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அதுவே அவரோட ஒர்க்காக மாறிடுச்சு. டே நைட்டு ஒர்க் பண்ண ஆரம்பித்தார். 14 hours, 15 hours, 16 hours per day ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. அதான் அவரோட முதல் சம்பளம் அந்த ₹2 தான் 1981 கொடுத்தது. அதுக்கப்புறமா அவர் இந்த பிஸ்னஸ் ஒவ்வொன்றா பண்ணி 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 அதுக்கப்புறமா இந்த ஈவன் மூவிஸ்லலாம், விருமாண்டி மூவிலலாம் பார்த்தீங்கன்னா, அந்த பஞ்சாயத்து சீனில், கமல் சீனில் நெப்போலியன் கூட உட்காந்துருப்பாரு. அந்த மாதிரி நிறைய சினி ஃபீல்டு ஆளுங்களுக்கெல்லாம் இந்த அப்போல்லாம் இந்த மலேசியாவில் எல்லா நடிகர்களும் போய் ஷோ பண்ணுவாங்க. அது எல்லாமே இவர் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் தான் ஆர்கனைஸ் பண்ணுது. அந்த அளவுக்கு இப்படி இருந்த மனுஷன் உழைப்பால் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காரு. உழைப்பு மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் திங்கிங் பண்ணி வளர்ந்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஆளே இவ்வளோ தூரம் வளர்ற போது, இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லேருந்து வந்தவங்களே நமக்கு நல்ல படிப்பு இருக்கும்போது, நல்ல பேரண்ட்ஸு, நல்ல அட்மாஸ்பியர் இருக்கும்போது நம்மலாம் இன்னுமே நல்லா வளரலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அவரோட மெயின் 3 ஸ்டோரி சொல்லணும்னு விரும்புகிறேன் நான். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, இந்த பாம்பன் பாலம் பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த பாம்பன் பாலத்தில் ஒரு மனுஷன், நம்ம ட்ரெயினில் போயிருப்போம், பஸ்ஸில் போயிருப்போம், காரில் போயிருப்போம். இது எங்க ராமேஸ்வரம் போகிறதுக்கான ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் தான் ராமேஸ்வரத்தை கனெக்ட் பண்ணுறது.
இது கீழே வந்து கடல். இந்த பிரிட்ஜை வந்து இந்த இந்த பாலன் சார் வந்து நடந்தே போனாரு, கிளைம் பண்ணியே போனாரு அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியல. ஆனா அவரே அதை சொல்லியிருக்காரு அவரோட வீடியோல. யூடியூப்ல எல்லாம் இருக்கு, போய் பாருங்க. ஆக்சுவலா அவருக்கு என்னன்னா, இந்த பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னே அவருக்கு வந்து பாஸ்போர்ட்ஸ் வருமா. அப்பெல்லாம் வந்து இந்த குருவிங்கன்னு சொல்லி ஷிப்ல ஃப்ளைட்ல எல்லாம் போவாங்க. போயிட்டு லீகலா அங்க என்னென்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி வந்து இங்க வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ராமேஸ்வரத்துல இருந்து ஒரு கப்பல் கிளம்புதான். அந்த கப்பலுக்கு வந்து 100 பாஸ்போர்ட் வந்து 100 பேர் போறாங்க. அந்த 100 பேரோட பாஸ்போர்ட் வந்து என்ன ஆயிருக்கு, இவர்கிட்ட சென்னையில கொடுத்துருக்காங்க. இவரை மாதிரியே ஒரு 5-6 பேரும் கிளம்பியிருக்காங்க. 50 பாஸ்போர்ட் 100 பாஸ்போர்ட் கையில வச்சுக்கிட்டு. ஸோ எல்லாருமே வந்து இங்க நின்று உடனே ராமேஸ்வரத்துக்கு முன்னாடி இந்த பாம்பன் பிரிட்ஜுக்கு முன்னாடி எல்லா ட்ரெயினும் ஸ்டாப் ஆயிடுச்சான். ஸ்டாப் ஆயிட்டு எல்லாரும் வெளியே இறங்கிட்டாங்களாம். என்னன்னு விசாரிச்சா எல்லாருக்குமே அந்த ட்ரெயின் பிரிட்ஜில் வந்து ஏதோ ரிப்பேரு. இது வந்து நடந்து முடிக்கிறதுக்கு, ரிப்பேர் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 1 or 2 days ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்களாம். ஆனா அங்க அடுத்த நாள் காலையில கப்பல். அங்க 100 பேர் அங்க வெயிட்டிங் இவரோட பாஸ்போர்ட்டுக்காக. இது இல்லாம இன்னும் 50 பேர் 100 பேர் வந்து தனித்தனியா இருக்காங்க. அவங்க எல்லாமே அங்கேயே ஹோல்ட் ஆயிட்டாங்க. இவர் என்ன பண்ணாராம், அந்த ஏதோ பேக் மாதிரி இருந்ததாம், அதை அப்படியே பேக் மாதிரி இடுப்புல கட்டிட்டு இதுல நடக்க ஆரம்பிச்சிட்டாராம். நடக்கிறப்ப கடல்ல தண்ணி, காத்து, சாரல், அந்த ட்ரெயினோட கிரீஸு, தண்டவாளத்துல இருக்க கிரீஸு எல்லாமே பட்டு கடைசியா போய் சேர்ந்துட்டாராம். அப்புறம் அங்க போய் நின்ன உடனே அவங்க அந்த டீம்லயே, அங்க இருக்கிற டீம்லயே இவரோட டீமுக்கு மட்டும்தான் பாஸ்போர்ட் போய் அவங்க டீம் மட்டும்தான் 100 பேர் போயிருக்காங்க. அவரு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாராம். ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாராம். அதுதான் வந்து அவருக்கு வந்து பண்ண ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாம். அந்த 2 rupees வந்து ஃபர்ஸ்ட் சம்பளம். இந்த ரெண்டாவது இது வந்து அவரோட அச்சீவ்மெண்ட்டாம். அதனால மற்றவங்க வந்தவங்க எல்லாருமே வந்து அந்த பாம்பன் பிரிட்ஜிலேயே ஹோல்ட் ஆகிட்டு அப்படியே நின்ட்டாங்க. அவங்க யாருமே அங்கே போல. அவங்கள நம்பி எடுத்த டிக்கெட்டு, அங்கே பண்ண ஹோட்டலு, அங்கே பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வேஸ்டாக போச்சு. பட் இவர் வந்து அந்த சொன்ன கமிட்மெண்ட்டை இது பண்ண ஹானர் பண்ணதுக்காக அவருக்கு வந்து பயங்கர நேம் வந்துருச்சு, பிராண்ட் வந்துருச்சு. அது இல்லாம அவருக்கு நிறைய பிசினஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ரெண்டாவது ஸ்டோரி என்ன அப்படின்னா, இதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் வந்து விலையெல்லாம் ஏத்திட்டாங்களாம். டிக்கெட்ஸ் விலை எல்லாமே ஏறிடுச்சாம். லாஸ் ஆயிடுமா, ஒரு 1 lakh rupees லாஸ் ஆயிடுமா. பட் என்ன பண்ணாராம், சரி அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அந்த குரூப்பை வந்து அனுப்பிச்சிட்டாராம். இவருக்கு சொந்த காசுல போட்டு 1 lakh எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்ட்ரெயிட்டாவே லாஸ்ன்னு தெரிஞ்சே போட்டு அனுப்பிச்சாராம். ஏன்னா நம்ம சொன்னா அதை செய்யணும் அப்படின்ற ஒரு கமிட்மெண்ட். அவருடைய பிராண்டு, அவர் கொடுத்த கமிட்மெண்ட் ஓகே ஆகணும், கண்டிப்பா சொன்னதை செய்யணும் அப்படின்னுன்றதுனால பண்ணணும் அப்படின்றதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் அப்போ அதே வந்து கடன் வாங்கி தான் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு 2 to 3 daysல வந்து ரொம்ப ப்ரெஷர் வந்துடும் பணத்துக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல சரி நம்ம சொல்லிட்டோம் செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த போனவங்க அந்த கம்பெனியோட ஓனர் வந்து அவருக்கு என்ன லாஸ் ஆச்சோ அதை காம்பன்சேட் பண்ணி அதுக்கு இல்லாம இன்னொரு ஒரு 1 lakh கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து ஒரு செகண்ட் ஸ்டெப் ஆஃப் அச்சீவ்மெண்ட். ஸோ நம்ம நம்மளோட ட்ரஸ்ட் எப்படி வளரணும் அப்படின்னா, நம்ம ஒன்று சொன்னா அது கண்டிப்பா அந்த அந்த ஸ்டாண்ட்லேயே நிற்கணும். அது தப்புனா நம்ம திருத்திக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். யாராச்சும் பாம்பன் பாலத்துல நடந்து போவாங்களா? ஆனா இவரு போயிருக்காரு. அதுக்கப்புறமா மூணாவது வந்து என்னன்னா, இந்த ஒரு சின்ன லெவல்ல இருக்கும்போது அவங்க ஓனர் வந்து வேலை பார்க்குற ஒரு சின்ன கம்பெனியில ஓனர் வந்து என்ன சொன்னாரா, வா ஒரு ஹோட்டலுக்கு போகலாம், 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து அப்போ வேஷ்டி சட்டெல்லாம் போட்டு சாப்பிடாம இருந்து பெரிய ஹோட்டலுக்கு கூட்டு போறாங்க, அங்க போய் நல்லா சாப்பிடலாம், நிறைய நான்வெஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா போயிருக்காரு. ஆனா அங்க என்ன பண்ணியிருக்கான், செக்யூரிட்டி வந்து உள்ளே விடல, வேஸ்டி ஷர்ட் அப்படின்றதுனால. ஒரு பெரிய மீசக்கார செக்யூரிட்டியா, அவர் அதை மென்ஷன் பண்ணியிருப்பாரு அவர் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சா, ரொம்ப இன்சல்ட் ஆகி போச்சான். என்னடா நம்மளை உள்ளேயே விடலையே, அந்த அளவுக்கா நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அவர் இந்த மாதிரி ஒரு பிராண்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டு அதே ஹோட்டல்ல அதே வேஷ்டி ஷர்ட்டையோட போனாராம். போயிட்டு அந்த யார் துரத்துனானோ அதே செக்யூரிட்டி அப்பயும் இருந்திருக்கான். ஆஃப்டர் சம் 15 years 20 years அவன் இவருக்கு சல்யூட் அடிச்சிருக்கான். ஸோ இதுதான் அந்த 3 ஸ்டோரி. பாருங்க, அந்த கொடுத்த கமிட்மெண்ட், பாம்பன் பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போனது. ரெண்டாவது, ஈவன் லாஸ் ஆனாலும் கமிட்மெண்ட் இஸ் எ கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் லாஸ்ல லேர்ன் பண்ணது. அப்புறம் அப்பியரன்ஸை வச்சு ஒருத்தங்க இன்சல்ட் பண்ணாங்கன்னா அதையே வந்து இவர் திரும்ப அதே அப்பியரன்ஸ்ல போய் இவர் ரிசல்ட் கொடுத்துருக்காரு.
ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் அவரோட சக்ஸஸ்னால் அவர் இறந்துட்டாரு ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்கு. பட் அவரோட கம்பெனிஸ் வந்து இப்போ நிறைய மல்டிபிள் வெஞ்சர்ஸ் வந்துருச்சு. மதுரா டிராவல்ஸ் அண்ட் சர்வீஸு, மதுரா ஹாலிடேஸு, மதுரா இன்ஸ்டியூட்டு, அப்புறம் வேர்ல்டு தமிழ் நியூஸு. ஆல்மோஸ்ட் அவங்களோட பிஸ்னஸ் ஸ்கேல் வந்து 1000+ crores இருக்குது. 3 million கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 80 கண்ட்ரீஸில் அவருக்கு ஆஃபீஸஸ் இருக்குது, லிங்க் இருக்குது. 24/7 ஆப்ரேஷன் இருக்குது அவருக்கு. இதில் வந்து கலைமாமணி அவார்டு வந்து 1997 கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த டூர்ஸ் அண்ட் டூரிசம் ரெகக்னேஷனுக்காக அவருக்கு கலைமாமணி அவார்டு 1997 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் அம்பிள் பிகினிங் டு பிஸ்னஸ் சக்ஸஸ். அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சேலரி நான் சொன்ன மாதிரி வெறும் ₹2 பர் டே ஏர்ன் பண்ணார். அப்புறம் பிளாட்ஃபார்மில் தூங்கினார், வீடு கிடையாது. ஆனால் அவர் கன்சிஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் பண்ணார், டெடிகேஷனாக இருந்தார், கமிட்மெண்ட்டோடு இருந்தார். ஒன்று சொன்னால் அதை செய்யணும் அப்படின்னு. அதனால் இப்போ அவருடைய சக்ஸஸ் வந்து அவர் இல்லைனாலும் 100+ 100 கோர் 100 கோடிக்கு மேலே அவர் பிஸ்னஸ் எம்பையரை உருவாக்கிட்டு போயிருக்காரு. ஸோ இஃப் ஏ காமன் மேன் கேன் பில்டு சக்ஸஸ் வித் கன்சிஸ்டன்சி அண்ட் கரேஜ், வை கான்ட் வி? அதான் அதை சொல்லி தான் முடிக்கணும். ஸோ இந்த நிலைமையில ஒரு ஹோம்லெஸ், ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்லீப்பர் அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறேன்னு இல்லை, அந்த லெவல்ல இருந்து இவ்வளோ தூரம் ஒருத்தர் 100 கோடிக்கு மேலே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் போது நம்மலாம் இப்போ நல்ல நிலமையில தானே இருக்கோம். நம்ம இப்போ பண்ண வேண்டியது ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறமா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், நமக்கு பிடிச்சது செய்யணும். ஸோ அதுதான். தேங்க்யூ. இன்னைக்கு இதுதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.